சிக்ஸ்த் சம் பார்ப்போம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன மீனிங்னா, இப்போ எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த ப்ராக்கெட்குள்ளே எழுத போகிறோம், சரியா? ஸோ எக்ஸுங்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஹோல் நம்பர். ஹோல் நம்பர்னால் என்ன அர்த்தம், எதுலேருந்து ஆரம்பிக்குது, ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும், ஓகேவா? ஸோ எதுக்கும் கம்மின்னு சொல்லிட்டாங்க, 2க்கு கீழே தான் அந்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஏ ஈக்குவல் டு ஹோல் நம்பருங்கிறதுனால 0ல் ஸ்டார்ட் ஆகுது, 1 2க்கு கீழே தானே, ஸோ அதனால் 0,1 அப்படிங்கிறது தான் ஏ, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னது, பி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸுங்கிறது நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம், 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ எப்போ எதுக்கு அப்புறத்துலேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 1க்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 3 4 வரைக்கும் ஈக்குவல் டு இருக்கா, ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கிறதுனால 4ம் உண்டு, ஓகேவா? ஸோ அடுத்தது சி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, என்னென்னு கொடுத்துருக்காங்க, 3,5 அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க, ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா, ஏ எப்படி எழுதுகிறோம், பி எப்படி எழுதுகிறோம், சி எப்படி எழுதுகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ இது தெரிஞ்சுது அப்படின்னாலே நம்ம சம்மை வந்து ஈஸியாக போட்டுடலாம், ஓகேவா? ஸோ இதை வந்து எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கலாம், இந்த பக்கம் இருக்கிறது ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ஏ கிராஸ் பி யூனியன் சி, ஓகேவா? ஸோ இப்போ இதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ முதல்ல பி யூனியன் சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாமா? ஸோ பி யூனியன் சி. ஸோ பிங்கிறது வந்துட்டு என்னது, 2,3,4 யூனியன் சி என்ன, 3,5. யூனியன்னா என்ன அர்த்தம், ரெண்டுத்தையுமே சேர்த்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங், ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிக்கலாமா, 2 இருக்குது, 3 ரெண்டுத்துலேயுமே இருக்குது, அடுத்தது 4 இருக்குது, 5 இருக்குது, ஓகேவா? ஸோ இருக்கிறது எல்லாத்தையுமே எழுதிட்டோம் அப்படின்னா அதான் வந்துட்டு என்னது, யூனியன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி யூனியன் சி, ஓகேவா? ஸோ இப்போ இதான் நம்ம எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏங்கிறது என்னது, 0,1 கிராஸ் பி யூனியன் சிங்கிறது என்ன, 2,3,4,5, ஓகேவா? ஸோ இப்போ இது நம்ம எழுதிக்கலாமா, முதல்ல 0 கூட இது 4, அடுத்தது 1 கூட இது 4, ஓகேவா? ஸோ அப்போ 0,2 0,3 0,4 0,5, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன, 1, ஸோ அப்போ 1,2 1,3 1,4 அடுத்தது 1,5, ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு என்னது, ஏ கிராஸ் பி யூனியன் சி, ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு என்னது, எல்ஹெச்எஸ், ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆர்ஹெச்எஸ் என்னது, ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி, ஓகேவா? ஸோ இதையும் நம்ம யூனியன் பண்ணோம், அதுக்கு முதல்ல இது ரெண்டும் கண்டுபிடிச்சிக்கணுமா? ஸோ முதல்ல ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏங்கிறது என்ன, 0,1, ஓகேவா? ஸோ கிராஸ் பி அப்படிங்கிறது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2,3,4, ஓகேவா? கிராஸ்னால் என்ன அர்த்தம், மொதல் நம்பர் கூட இது 3, அடுத்து செகண்ட் நம்பர் கூட இது 3, ஓகேவா? ஸோ அப்போ எப்படி நம்ம எழுதிக்கலாம், 0,2 0,3 0,4, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னது, 1 கூடவா, ஸோ 1,2 1,3 1,4, ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் சி. ஸோ ஏ கிராஸ் சி வந்துட்டு என்னது, ஏங்கிறது என்ன, 0,1 கிராஸ் சிங்கிறது வந்துட்டு என்னது, 3,5, ஓகேவா? ஸோ அப்போ 0 கூட இது 2, 1 கூட இது 2 சேர்த்து எழுதிடலாமா? ஸோ அப்போ 0,3 0,5. ஸோ நெக்ஸ்ட்டு 1,3 1,5, ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, யூனியன், ஓகேவா? ஸோ அப்போ சேர்த்து எழுதணும், ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி, ஓகேவா? ஸோ சேர்த்து எழுதலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன, 0,2, அடுத்து 0,3 ரெண்டுத்துலேயுமே இருக்குது, 0,4 இருக்குது, இதில் 0,5 இருக்குது, ஓகேவா? இப்போ 0ல் எழுதிட்டோமா, அடுத்தது 1ஸில் எழுதுவோமா? ஸோ 1,2 இருக்குது, 1,3 ரெண்டுத்துலேயுமே இருக்குது, அடுத்தது 1,4 இருக்குது, இந்த இடத்துல வந்து 1,5 இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி வந்துட்டு என்னது, இந்த ஆன்சர், ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு என்னது, ஆர்ஹெச்எஸ். ஸோ இப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது, ரெண்டுமே வந்துட்டு ஒரே மாதிரியே தானே இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்.
ஓகேவா? ஸோ அப்படின்னு எழுதிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், A கிராஸ் B யூனியன் C இஸ் ஈக்குவல் டு A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எழுதி முடிச்சிருங்க. ஓகேவா? இப்போ செகண்ட் பாயிண்ட் பார்க்க போகிறோம். ஸோ எல்ஹெச்எஸ் என்னது, A கிராஸ் B இன்டர்செக்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து யூனியன் பார்த்தோம்ல, இப்போ வந்து இன்டர்செக்ஷன். ஸோ இது வந்து எல்ஹெச்எஸ், இது வந்து ஆர்ஹெச்எஸ். ஓகேவா? ஸோ முதல்ல எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், B இன்டர்செக்ஷன் C. ஓகேவா? ஸோ Bங்கிறது என்னது, 2, 3, 4. ஓகேவா? இன்டர்செக்ஷன் Cங்கிறது என்னது, 3, 5. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது. ஸோ அப்போ இன்டர்செக்ஷன் வந்துட்டு என்னது, 3. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, எல்ஹெச்எஸ் A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C. ஓகேவா? ஸோ ஏங்கிறது என்ன, 0, 1 கிராஸ் B இன்டர்செக்ஷன் Cங்கிறது 3. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் முதல்ல 0 கூட 3 எழுதணும், அடுத்து 1 கூட 3 எழுதணும். ஸோ 0, 3, 1, 3. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு எல்ஹெச்எஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன அது கண்டுபிடிக்கணும், A கிராஸ் B. ஓகேவா? ஸோ A என்ன, 0, 1 கிராஸ் Bங்கிறது வந்துட்டு என்னது, 2, 3, 4. ஓகேவா? ஸோ இதை எடுத்து எழுதிக்கலாமா? முதல்ல 0 கூட இது 3, அடுத்தது 1 கூட இது 3. 0, 2, 0, 3, 0, 4. ஸோ நெக்ஸ்ட்டு 1, 2, 1, 3, 1, 4. இதான் A கிராஸ் B. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், A கிராஸ் C கண்டுபிடிக்கணுமா? ஸோ ஏங்கிறது என்ன, 0, 1, Cங்கிறது வந்துட்டு 3, 5. ஓகேவா? ஸோ இதை சேர்த்து எழுதுவோமா? அப்படி எழுதணுன்னா 0, 3, 0, 5. ஸோ இது எழுதுகிறப்போ 1 கூட எழுதுகிறப்போ 1, 3, 1, 5. ஸோ இது ரெண்டுத்துக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? ஸோ அப்போ A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் எதெல்லாம் காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எழுதலாம். ஓகே? ஸோ எது காமனாக இருக்குது, 0, 3 காமனாக இருக்கா? ஸோ வேறு என்ன, 4 தான் இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ அடுத்தது இங்கே 1, 3 வந்துட்டு காமனாக இருக்குது. ஓகேவா? ஸோ 1, 3. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு இது வந்துட்டு கிடச்சிருக்கிறது வந்துட்டு என்னது, ஆர்ஹெச்எஸ். ஸோ இப்போ எல்ஹெச்எஸும் 0, 3, 1, 3 தான், ஆர்ஹெச்எஸும் 0, 3, 1, 3 தான். ஸோ அப்போ எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஸோ அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிடலாம், A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C இஸ் ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா செகண்ட் பாயிண்ட் எப்படி போட்டிருக்கோன்னு? ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட்டு போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, A யூனியன் B. முதல்ல எல்ஹெச்எஸ் கண்டுபிடிப்போம், அடுத்தது ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ A யூனியன் B முதல்ல கண்டுபிடிப்போம். ஸோ ஏங்கிறது என்ன, 0, 1 யூனியன் Bங்கிறது வந்துட்டு என்னது, 2, 3, 4. ஓகேவா? ஸோ யூனியன்னா என்ன அர்த்தம், சேர்த்து எழுதணும்னு அர்த்தம். ஸோ 0, 1, 2, 3, 4. ஓகேவா? ஸோ A யூனியன் B கூட எதை க்ராஸ் பண்ணணும், Cயை வந்து க்ராஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ 0, 1, 2, 3, 4 க்ராஸ் C வந்துட்டு எவ்வளோ, 3, 5. ஓகேவா? ஸோ க்ராஸ்னால் என்னது, இது இருக்கிறது ரெண்டு கூடயும் சேர்த்து எழுதணுமா? ஸோ எழுதலாமா, 0, 3, 0, 5. ஸோ நெக்ஸ்ட் 1. ஸோ அப்போ 1, 3, 1, 5. ஸோ நெக்ஸ்ட் 1 2. ஸோ 2, 3, 2, 5. ஸோ நெக்ஸ்ட் 1 3, 3, 3, 5. 4, 3, 4, 5. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு என்னது நம்மளுக்கு எல்ஹெச்எஸ். இப்போ நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் இந்த சைடு கண்டுபிடிப்போமா? அதுக்கு முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும், A கிராஸ் C கண்டுபிடிக்கணும். ஸோ A கிராஸ் C, ஏங்கிறது என்ன, 0, 1 கிராஸ் Cங்கிறது என்னது, 3, 5. ஓகேவா? ஸோ அப்போ சேர்த்து எழுதணுன்னா என்ன வரும், 0, 3, 0, 5. ஸோ நெக்ஸ்ட்டு 1, 3, 1, 5. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், A கிராஸ் C கண்டுபிடிச்சிருக்கோமா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கலாம், B கிராஸ் C கண்டுபிடிப்போமா? ஸோ B வந்துட்டு என்னது, 2, 3, 4 கிராஸ் C வந்துட்டு என்ன, 3, 5.
ஸோ சேர்த்து எழுதணுன்னா 2, 3, 2, 5, 3, 3, 5. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 4 இருக்கா? ஸோ அப்போ 4, 3, 4, 5. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? யூனியன் பண்ணணும், சேர்த்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? யூனியன் B cross C. ஸோ அப்போ முதல்ல 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் சேர்த்து எழுத போகிறோம். ஸோ அப்போ 0, 3, 0, 5, 1, 3, 1, 5, 2, 3, 2, 5, 3, 3, 3, 5. அடுத்தது என்ன இருக்குது? 4, 3, 4, 5. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்துட்டு என்னது? RHS. ஓகேவா? ஸோ அப்போ இதுவும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணுற சம் எல்லாமே ஈக்குவலாக தான் வரும். அப்படி ஈக்குவலாக வரல அப்படின்னா நீங்கள் தப்பாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஈக்குவலாக வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன எழுதிடலாம்? LHS is equal to RHS அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை வந்துட்டு கடைசியாக எடுத்து எழுதி நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ புரிஞ்சுது அந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய சம்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.